இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். இது வந்து இது அசத்தல் நேரத்தில் அசத்தான கேள்வி நிறைய கேட்டிருக்கும். இதுக்கு அசத்தான பதில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வாங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கண்டென்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டு. 2GB 4GB 8GB அப்படின்னு மெமரி கார்டு உண்டு. மெமரி கார்டு வேணாம் அப்படின்ற உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம். ஹெட்ஃபோனும் வேணாம் அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பவர் பேங்க் கேட்டு வாங்கிக்கலாம். இதுபோல் வந்து வாங்குற மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சய பரிசு உண்டு. விலை குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசுகள் கொடுக்குறது ஒரே இடம் அப்படின்னாக்க சாய் மொபைல்ஸ் தான். சாய் மொபைல்ஸ் இப்போ வந்து பார்த்தா வாடிக்கையாளர் நலனை கருதி நம்ம வந்து ஆற்காட்டில் வந்து லட்சுமி திருநகரம் அருகில் வந்து உங்களுக்கு வந்து புதிய கிளை வந்து திறந்திருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு எல்லா ஆஃபருமே வந்து வாலாஜாவில் கிடைக்கக்கூடிய அதே ஆஃபர்ஸ் தான் அங்கேயும் கிடைக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நிச்சய பரிசு உண்டு. இங்கே விட அங்கே வந்து பார்த்தா நல்ல பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஷோரூமாக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மல்டி பிராண்ட் ஷோரூம். எல்லா பிராண்டட் மொபைலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அதிகமாக உண்டு. மற்ற இடத்துல கிடைக்காத மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸும் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸும் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மொபைல் நீங்கள் அள்ளிக்கிட்டு போகலாம். வாங்க நிகழ்ச்சி போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன? ஐயா என் பேர் குணாலன்களா? குணசேகரன்களா? குணாலன் இல்லப்பா, குணசேகரன். எந்த ஊர்னா நீங்க? இதே ஊர் புங்கனூர்லேருந்து அண்ணன் வந்துருக்காப்ல. இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி கேட்டு அஸ்தான பதில் சொல்றாரு மட்டும் பாருங்க. அண்ணன் என்னென்ன பண்ணுறீங்க? கார்பெண்டர் வேலை சரிங்களா? அண்ணன் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா எந்த மரம் என்ன ஏது என்ன கரெக்டு அதுன்றது மொத்தமே எல்லாமே அழகாக சொல்லிவிடுவாப்ல. இதில் இருக்கிறதுல மரத்தில் ரொம்ப விலை உயர்ந்த மரம் அப்படின்ட்டு எதுனா சொல்லுவாங்க? தேக்கு, பர்மா தேக்கு. இது வேங்க இருளி இதெல்லாம் தான் இதுனால. இந்த செம்மரம் சந்தன மரம் எல்லாம் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா, அது கூட ரேட் தான். அதுவும் ரேட்டு தான். சொன்னீங்க மரம் சொன்னா என்ன மரம்னு கேட்காத போயிட்டதால அந்த மாதிரி மரம்லாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கு. என்ன பண்றது? இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது செம்மரம் அது எக்ஸ்ட்ரா ரேட் எல்லாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரேட்லாம் விற்கிது. அதை பத்திலாம் இங்க பேசக்கூடாது, வேண்டாம். நேர்மையா போறதால அதை பத்தி நம்ம வேண்டாம். அண்ணே, இந்த மரம் இப்போ வந்து நீங்க வந்து ஆச்சரிய வேலை செய்யறீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க செய்றீங்க? என்ன நான் வந்துட்டு 20-25 வருஷமா 20-25 வருஷமா செய்றீங்க. 20-25 வருஷமா செஞ்சப்போ முன்ன வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு ஜன்னல் வாசகால் செய்யணும்னா எத்தனை நாள் ஆகும்? இன்னைக்கு வந்து செய்யணும்னா எத்தனை நாள் ஆகும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அப்படியே ஒரு வீட்லயே போனோம்னா ஆச்சரிய அப்படியே மொத்தம் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு நேராக வீட்டில் உக்காந்துனா அவர் மரத்தை போய் பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த மரம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து அதை வெட்டுறது போறது வர்றது எல்லாமே கையில தான். இல்லை மொத்தம் கையில இழைக்கிறதுலாம் உக்காந்து இழைப்பாங்க. ஈச்சி முடிச்சா அங்கேயே இருந்து வேலையை முடிச்சு கொடுத்தா வரும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஜன்னல் வாசல் செய்யணும் எத்தனை நாள்ல செய்யலான்னு? இன்னைக்கு அரை நாள்ல செய்யலாம். ஒரு நாள்ல முடிச்சு கொடுக்குறதுக்கு, ஒரே நாள்ல முடிச்சு கொடுக்குறதுக்கு நேரம் போனோம்னா வால்பட்டில் சொன்னோம்னா மரத்தை அழிச்சு ரெடியா வச்சிடறாங்க. திறனை போட்டு எல்லாமே ரெடியா வச்சிடறாங்க. எத்துன்னு வந்து நேரம் இது வந்து தொலை அடிச்சு எடுத்து மாட்டி கையில குத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்னைக்கு வேலை. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அவ்வளவு வேகமா போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இருக்கிறதுல மரத்தில் வந்து பார்த்தா இந்த மரம் வந்து செல் அடிக்காது அப்படின்னா எந்த மரம்லாம் செல் அடிக்காதுன்னு? இப்போ நாட்டு மரம் வந்துட்டு அடிக்கும். அது வந்துட்டு வேப்ப மரம் இந்த போல இதெல்லாம் அடிக்கும். வேலை மரம் அதெல்லாம் வந்துட்டு அடிக்கும். நாட்டு மரம்லாம் அடிக்கும். இது கூட வந்துட்டு வேங்க மரத்துக்குள்ள அடிக்கும். அது வந்து மண் படாத இருக்குன்னா நம்ம சிமெண்ட் பூசி வச்சிருக்கோம். அது சிமெண்ட் எல்லாம் வந்து போட்டு பூசி வச்சிருந்தீங்கன்னா மண் இல்லாமல் இருந்தால் பெயிண்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து செல் இல்லை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. அப்படி இந்த தேக்கு மரம் வந்து நிச்சயமா வந்து மண்ணிலே போட்டு பூச்சி வச்சிருந்தா கூட செல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வாய்ப்பு நல்ல வந்துட்டு காய்ச்சலான மரம், நல்ல வைரம் பாஞ்ச மரமா இருந்தா அது வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து மேலே வந்து வெள்ளடியா இருக்கிறதுனால வந்து வர்றதுக்கு, அதாவது வைரம் பாயாம மேலே இருக்கிறது மேலே வந்து வெள்ளையா இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே ஃபுல்லா வந்து பார்த்தா நல்ல காய்ச்சலா இருந்து நல்லா வைரம் பாஞ்சு இருந்ததுனாக்கா உங்களுக்கு காலத்துக்கு இருந்து உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படின்னா இப்போ நாட்டில் வந்து மரங்கள் அதிகமாகணும் நம்ம என்னென்ன பண்ணணும்? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வளர்ந்தா அது நம்மளுக்கு மழையை கொடுத்துரும். அதனால நம்மளுக்கு வந்து நம்ம பயிரெல்லாம் வந்து நம்ம ஊர் நம்ம சேமமா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அரசாங்கம் சொன்னது சொல்றாரு. என்ன பொறுத்தவரை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றத விட ஒரு நபருக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது வந்து ரொம்ப சிறந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரம் அப்படின்றது ஒன்று வளர்க்க ஆரம்பிச்சுன்னா அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம். வாழ்க்கையில வந்து பார்த்தா நீங்க என்ன வந்து நீங்க செய்தீங்க போனீங்க வந்தீங்கன்றதை விட நீங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நாளைக்கு பழங்களை வந்து எடுத்து சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் தான் இருக்கும். அதனால அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுத்துட்டு போறது இதுவாக தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு பாட்டு நம்ம தேவையான அளவுக்கு மரத்தை வெட்டி அழிச்சிட்டோம்னாக்கா நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு வெயில் காலத்தில் வந்து நம்மளால முடியல, ரொம்ப சூடாக இருக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே வந்து நம்ம சுட்டு எல்லா இடத்துலையும் நிறைய மரங்களை வச்சிருந்தோம்னாக்கா நல்ல மழை நேரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
நம்மளுக்கு வந்து இயற்கையில வந்து கிடைக்கக்கூடிய இந்த காத்து மாசம் வந்து குறைக்கிறது வந்து மரம் தான் வந்து குறைக்கிறது. ஆலமரம் பேரு இது வந்துட்டு சுமாரா வந்துட்டு 50-60 எனக்கு தெரியாதே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லா ஒரு 7 ஜனம் வந்து இங்கே தான் உட்காருவாங்க. அந்த வெயில் டைம்ல இருந்துன்னா இங்கே அவ்வளோ கூலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். வெயில் நேரத்தில் வந்து அந்த ஆலமரத்து அடியில் வந்து உட்காந்துன்னா அந்த அளவுக்கு நல்ல காத்து சுவாசிக்கிறதும் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல வந்து உட்காந்துட்டு போவாங்க. நல்ல விஷயம். இது போல வந்து மரங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்றதான் நம்ம இதை கேட்டுட்டு இருக்கோம். அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம்னே, இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்றோம் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டா காத்துருதுண்ணே. என்ன கேள்வி அப்படின்னா, புவி அதாவது இந்த உலகத்துல நல்ல நீர் எத்தனை சதவீதம் உள்ளது? நல்ல நீர் மொத்தமா எடுத்தோம்னா இந்த உலக பந்து இருக்குல்ல புவி, இந்த புவியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் நல்ல நீர் இருக்கு அப்படின்றதுதான். பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் நல்ல நீர். 30% இருக்கும் அப்படின்றீங்க. 30% எப்படி இந்த கடல்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்துறீங்களா இல்ல ஊத்துல இருக்கிறத சேர்த்துறீங்களா? மேல இதுல இருக்கிறது தான் சொல்றேன். மேல இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து மேல வானத்துல இருந்து பொழியக்கூடிய மழையத்தை தான் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. உங்க ஊர்ல நல்ல தண்ணி எத்தனை சதவீதம் இருக்குண்ணே? நல்ல சதவீதம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு போட்டுக்கிற போரில் வந்துட்டு 50 போர் போட்டுக்கிறாங்க. அதில் வந்து 20 போரில் தான் ஒரு நல்ல தண்ணி. 50 போர் போட்டதில் 20 போர் சும்மா சூப்பர் தண்ணி, அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி தானே இருக்கு. அருமையான தண்ணி. எல்லாம் இந்த பக்கம் பாறை தண்ணி தான் அதிகம் இல்லையா? பாறை தண்ணி தான் நல்லா அருமையாக இருக்குங்க. யார் புவியில் வந்து எத்தனை சதவீதம்ன்றது கரெக்டாக சொல்லலான்றதை பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் ஆனந்தன். ஆனந்தன். எந்த ஊருங்கய்யா? வண்டிக்கல் எங்கேயா இருக்குது? வண்டிகள் இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து அப்படியே 3 கிலோமீட்டர் போகணும்னா வண்டிகள் வந்துருங்களா? இதுனா வண்டிக்கல் அப்படின்னா என்னன்னா அர்த்தம்? வண்டியில் ஏதாவது கல்லுகள் வச்சிருப்போம்ல, அது அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் வச்சுட்டாங்க வண்டிக்கல்லுன்ட்டு. அது எதுக்கு வண்டிக்கல் வச்சாங்கன்றது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பான்னு. என்னென்ன பண்ணுறீங்க? நான் சும்மா கூலி வேலை தான் செய்வேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காப்ல. என்னென்ன வேலை? விவசாய வேலை செய்வீங்களா இல்லை வந்து பார்த்தா கம்பெனி வேலை செய்வீங்களா? இல்லை, விவசாய வேலையும் தெரியும், கம்பெனி வேலையும் தெரியும், விவசாயமும் தெரியும். அண்ணன் எங்கே விட்டாலும் போச்சு. கம்பெனியில் இருக்கேன்னா நான் திருப்பூரில் ஒரு 15 வருஷம் இருந்தேன். திருப்பூர்ல பனியன் கம்பெனில இருந்தீங்களா? ஏன்னா திருப்பூர்னாவே பனியன் தானப்பா, வேற என்ன இருக்குதாங்க? 15 வருஷம் இருந்தா. இப்போ அங்க அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்துல அதனால வந்து நிறைய சாயப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடினாங்க. அதனால அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாப்ல. வேற ஒன்றும் இல்லை. வந்து இப்போ 2-3 வருஷமா அங்கதான் 2-3 வருஷமா இருந்து இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே சந்தோஷமா அப்படியே அண்ணன் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காப்ல. அண்ணன் இந்த திருப்பூர்ல பனியன் வந்து விலை கம்மிட்டாங்களா? உண்மைதாங்களா? கம்மின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அங்க வந்து இந்த அடாஸ் பீஸ் வருதுங்க, அதுதான் கம்மியா. கண்டி அடாஸ் பீஸ் அப்படின்றது என்னன்னாங்க, ஏதாவது சின்ன டேமேஜ், தையல்ல ஏதாவது விட்டு போனது, ஒரு இடமா ஒரு சின்ன புள்ளி ஆனது, இது மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டு. ஒரிஜினல் பீஸ் எல்லாம் வந்து அதே இங்க என்ன வாங்குறோமோ அதே விலைக்கு தான் அங்க கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இதுக்காக இங்க இருந்து நான் பனியன் சட்டி எடுக்கணும்னா நீங்க என்ன திருப்பூர்லாம் போக முடியாது. அதனால இங்க பக்கத்துல இருக்கிற கடையில பார்த்து எடுத்துக்குங்க பனியன் டிஷர்ட்லாம். அதுக்காக அவ்வளவு தூரம் போகாதீங்க. போக வேண்டியதே கிடையாது, இங்கே எடுத்துக்கலாம். போக வேண்டியதே இல்லை. இங்க இருந்து திருப்பூர் எவ்வளவு கிலோமீட்டர்ண்ணே? இங்கிருந்து 450 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டர். அங்கிருந்து இங்கே எவ்வளோண்ணே? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தாயா? இது வேற அது வேற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? என்னையா நீங்க? அப்போ 900 கிலோமீட்டர் ஆகுது. மொத்தம் 900 கிலோமீட்டர் கணக்கு போட்டு பாருங்க. போய் வர்றதுக்குள்ள உடம்பு வலி பயங்கரமா வந்துடும் போல தானே? நான் வண்டியிலே வந்துடணும். வண்டியிலே அண்ணனை விட்டா வண்டியிலே வந்துருவாரா? அங்க இருந்து 2 வீலர்லயே வந்துருவாரு. அண்ணன் போறப்ப ஹெல்மெட்ல போடுற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. இனிமே அந்த பழக்கத்தை வர வச்சுக்கீங்கண்ணே. அந்த விஷயத்த சொல்றாரு, அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அதுவும் தப்பான விஷயம் தான். அதாவது இருக்கிறது என்னன்னா, கண்டிப்பா வந்து தலைக்கவசம் அணியிறது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமா வச்சுங்க. அதாவது வச்சிருந்தீங்க, அது வந்து உடஞ்சி போச்சு. அதான் வாங்கி வச்சிருந்து உடஞ்சதுன்னா மறுபடியும் வேற மாத்திர வேண்டியதுதான். தலைக்கவசம் அப்படின்றது வந்து நம்ம என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து நம்ம வெளியே கிளம்பி போறப்போ ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு மொபைல் நம்ம எப்படி கரெக்டா நம்ம எடுத்துட்டு போறோமோ, நம்ம ஒரு வாட்ச் ஒன்று எப்படி கொண்டு போறோமோ, அதே மாதிரி ஒரு இது ஹெல்மெட்ன்றது நீங்க வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து வெளியே போட்டு வர்றதா. வண்டி எடுக்கிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு, சுற்றி இருக்கிறவங்களும் பாதுகாப்பு. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஹெல்மெட் எப்பவுமே கையில கொண்டு போனா அது ஹெல்மெட்ன்றது ஒரு பாரமா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி இந்த பக்கம் வருதா? இல்லை நேரம் தானே போகுது. நேரம் போகுது, நேரம் போகுதுங்க அது. ரைட். அவர் வேலூர் போகிறாப்புல.
அதாவது இருக்கிறது என்னன்னா வண்டி ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடித்து விட்டு மது வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது வந்து கண்டிப்பாக வந்து அறவே தவிர்த்தணும். அது வந்து உங்கள் குடும்பத்துக்கும் சரி மற்ற குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்குமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லபடியாக வீடு வந்து திரும்பணும் அப்படி சொல்லிட்டு தான் எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்கோம். அதனால் எல்லாருமே இது போல் குடிச்சிட்டீங்க அப்படின்னா வண்டி தயவு செய்து எடுக்காதீங்க. முடிஞ்சால் ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்களே தவிர கண்டிப்பாக டூ வீலர் வந்து குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதான்னு. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோம்ண்ணே. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்லுவாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குதுண்ணே. என்ன கேள்வின்னா இந்த புவி அதாவது இந்த உலகத்தில் நல்ல நீர் எத்தனை சதவீதம் உள்ளது? இந்த பூமியில் இந்த புவியில் அப்படியே இந்த உலகம் வந்து அப்படியே எடுத்து அப்படியே கையில் வச்சு பார்த்தோம்னா எத்தனை சதவீதத்தில் நல்ல தண்ணி? எத்தனை சதவீதம்னாக்கா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எத்தனை அடியில் கேட்குறீங்களா எத்தனை சதவீதம் கேட்குறீங்களா? அதாவது சதவீதம் அடின்றது வந்து பார்த்தா நம்ம பள்ளம் நோண்டிகிட்டே போனோம்னா அது அடி. சதவீதம் மொத்தமாக உலகத்தில் இருக்கிறது. இப்போ கடலில் இருக்கிற தண்ணி எடுத்துனா உப்பு தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. அது நல்ல தண்ணியா? இல்லை. அது போல் வந்து பார்த்தா நல்ல தண்ணி அப்படின்றது உலகத்தில் இத்தனை சதவீதம் தான் இருக்குது. அது எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 10% தான் இருக்குது. 10% தான் இருக்குதுங்க. மீதி 90% இல்லைன்றாரு. அந்த 10% எங்கண்ணா இருக்குது? அது கிராமத்தில் மட்டும்தான் இருக்குது. கிராமத்தில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துலாம் எங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா தோல் சாப்பிட்டு தண்ணி திறந்து விட்டு எங்கேயுமே கிடையாது. டவுன்லாம் போனீங்கன்னா இருக்கிறது எல்லாருமே இது யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணுறோம் மொத்தமாக தண்ணியை போட்டு இருக்கிற நிலத்தடி நீர் மட்டத்தை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மாசுபடுத்திடுறோம். அதனால் கிராமத்தில் வந்தனால இயற்கையான நம்மளுக்கு காற்று கிடைக்கிறதுக்கும் நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த 10% சொல்லியிருக்கிறாரு. சரியானது இல்லை. யார் இதுக்கு சரியான சதவீதத்தை சொல்கிறான்றது பார்ப்போம்.